மகா பரிசுத்தமும் அன்பு கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள ஜனங்களுக்கு வெளிப்படுத்த நேசரின் கரங்கள் பெந்தகோ சபை வழங்கும் நேசரின் சத்தம் என்ற வார்த்தையினால் இன்று உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவன் இந்த வானத்தை இந்த பூமி சிருஷ்டித்த சர்வ வல்லமை புரிந்தவர். அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். நடுங்குதல் என்ற தலைப்பில் இன்று வார்த்தையை பார்க்கிறோம். முதலாவதாக டேனியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உலக ராஜ்யபாரம் பண்ண நேபுகாத் நேச்சர் காலத்தில் நடந்த சம்பவத்திலே, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் டேனியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கணும். யார் தேவன்? டேனியலின் தேவன். என்ன டேனியலுக்கு அவ்வளோ உயர்வு? ஒரு அடிமையாய் அந்நிய தேசத்தில் வந்து இருக்கிற ராஜ குலத்தை சேர்ந்த இந்த டேனியல் தேவனுக்கு முன்பாய் நடுங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவரை ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அக்கினிக்குள்ளே போட்ட அவர்கள் நண்பர்கள் மூவரும் தப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்தது டேனியல் சிங்கங்களுக்கு இரையாகும்படி அவர் எப்பொழுதும் ஜெபித்து வந்த ஜெபத்தை மேலறையில் சென்று ஜெபித்ததினாலே அவருக்கு இப்படி ஒரு காரியத்தை நேபுகாத் செயல்படுகிறார். நேபுகாத் உறங்கவில்லை, டேனியல் உறங்கி எழுந்திருக்கிறார். அதிகாலையிலே ஓடி வந்து கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ராஜா சொல்கிறார், டேனியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது, அவர் ஜீவனுள்ள தேவர், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவடைந்தோம் நிற்கும் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை, ஏன் ஜீவனுள்ள தேவனை இந்த நேபுகாத் நேச்சர் பாபிலோன் தேசத்தின் சக்கரவர்த்தி கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது, சிங்கங்களுக்கு சேதமில்லாமல் ஒரு மனிதனை, ஒரு ஜெப வீரனை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சிங்கங்கள் ஆகாரமற்று காணப்படுகிறது, இவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு இவர் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே எல்லாரும் ஒன்று கூடி ராஜாவிடத்தில் முத்திரை மோதிரம் தரித்து அவருக்கு அந்த பழியை சுமத்தினார்கள். ஆனாலும் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் அவரை காப்பாற்றியதனால் பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜா சொல்லுகிறார், டேனியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். இன்று நடுங்குகிறோமா? கடவுளை பார்த்த பயம் இருக்கிறத கையெடுத்து வணங்குகிறோம். ஆனால் அந்த தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி, என்னால் தீர்மானம், அவர் ஜீவனுள்ள தேவன். உலகத்திலே எந்த மனுஷன் கர்த்தரை ஜீவன் உள்ளவர் என்று அறிகிறானோ அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய எதிர்காலம், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தாங்க. எப்பொழுது அவர் ஜீவிக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இன்று நம்மோடு உலா வருகிறவர். இதோ உலகத்தின் முடிவு பறைந்தும் சகல நாட்களில் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரை தான் இங்கே டேனியல் கிம்மு 600 சொல்கிறாரு இந்த வார்த்தையை. ஜீவனுள்ள தேவனுக்கு தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவடைந்த நிலையில் இருக்கும். இந்த உலகம் முடியும் வரை அவருடைய ராஜ்யம் அழியாது, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று உயர்த்தி உலகத்தின் ராஜ்யத்தின் பாபிலோன் தேசத்தின் சக்கரவர்த்தி ராஜா இவ்வார்த்தையை கூடுகிறார். காரணம், அவர் செய்த அதிசயம். சிங்கங்கள் பசியும் ஆகாரத்தும் இல்லாமல் இருந்தும் இவர் உள்ளே போன்று தன் தூதர்களை கொண்டு அவர்கள் வாயை கட்டி காத்ததினால இந்த தெய்வத்துக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66:2 சொல்லப்படுவது, தேவனுடைய கரம் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தினால் இவை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். நடுங்கிறவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய கிருபைக்கு நாம் நடுங்கும்பொழுது, அவருடைய வசனம் வரும்பொழுதே நாம் நடுக்கம் வர வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய வார்த்தை நம்மை ஜீவிக்க வைக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது நடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகின்றார். அல்லேலூயா. முதலாவதாக பார்க்கும்பொழுது சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஜீவனுள்ளவர் காத்தார். இங்கே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தை, ஜோதிகள் பிதாவிடத்து இறங்கி வருகிற இந்த மகிமையின் வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும்பொழுது, அதற்கு நடுக்கம் வரும்பொழுது அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். நான் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெயத்தை தருகிறார். தன் ஜீவனே போனாலும் ஜெபிப்பதை விடாமல் நின்று செய்த டேனியலை காத்த அந்த தெய்வம், அந்த கரம், இந்த உலகத்தை சுற்றித்த தெய்வ கரம்
ஆவியில் நொறுங்கும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கி அவர் வார்த்தைக்கு நடுங்கும் பொழுது அவர் நம்மை பார்க்கிறவரா, கடவுள் நம்மை நோக்குகிறவரா, நமக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறார்கள். வசனத்தை நடுகிறவர்கள் அவர் வார்த்தையை கேட்க வேண்டும். வசனம் ஏதோ கதை சொல்லுவது போல் அல்ல, இந்த வசனம் வரும்பொழுதே நடுங்க வேண்டும். எபிரேயர் ஆசிரியர் சொல்லும்பொழுது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. இந்த வல்லமையான இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நடுக்கத்தோடு பயத்தோடு கேட்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 2:11 இப்படியாய் சொல்லப்படுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயம் என்பது நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை கொன்று விடுவார்கள் என்று பயக்கிறோம். வெள்ளம் வருமோ, அலை வருமோ என்று கடல் பக்கம் போகும்பொழுது பயப்படுகிறோம். ரோட்டில் பிரயாணம் போகும்பொழுதும் இந்த நாள் நம்முடையது, நாளிதன் நம்முடையது என்று பயம் வரும். அதை காட்டிலும் பயத்துடனே அவரை சேவிக்கவும், நடுக்கத்துடனே அவர் சமூகத்திலே களி கூறி ஜெபிக்க வேண்டும். டேனியலின் ஜெபத்தைப் போல நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். பயம் என்பது மனுஷனை கண்டு பயப்படுகிற பயம் அல்ல, வானத்தையும் அன்ற சராசரங்களை படைத்துறைன்னு நோக்கி பார்த்தும்போது அவருக்கு பயத்துடன் சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நடுக்கம் நமக்குள் வர வேண்டும். நம்மை குறித்ததான காரியங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுதோ அல்லது எதிரொலி வரும்பொழுதோ மற்றதை கேட்கும் பொழுதோ நடுங்குகிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது, ஜெபிக்க அமரும்பொழுது, அவர் வார்த்தையை கேட்கும்பொழுது, அவர் பிரகாரங்களிலே உட்காரும் பொழுது அந்த பயமாகப்பட்டது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அவருக்கு நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். அவர் சமூகத்தில் வந்தபோது நடுக்கம் வரும். ஆண்டவர் வார்த்தை வரப்போகிறது, ஊழியக்காரர் கொண்டு கர்த்தர் என்ன பேச போகிறார், இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த வார்த்தையை கேட்டு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், அதே நிமித்தம் என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் அந்த நடுக்கத்திலோடு இருக்கத்தக்க நேரங்களிலே பயத்துடனே தான் கர்த்தரை சேவிக்க வேண்டும், அடுக்கத்துடனே களி கூற வேண்டும். அந்த நடுக்கம் இல்லை என்றால் அவருடைய மகிமையை அறிய முடியாது. கண்களை மூடிய வண்ணம் அவரை நோக்கி பார்த்தார், இருதயம் சுத்தமாயிருந்தால் அவரை நாம் தரிசிக்கலாம். அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கார். அவருக்கு முன்பாக நடுக்கம் மிக மிக அவசியம். 1 நாளாகம் 16:30 இப்படியாக சொல்லப்படுகிறது, பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிற மாம்சமான யாவருக்கும் இவர் தேவனாக இருப்பதனாலே இவருடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள். இந்த டிவி நிகழ்ச்சி, இந்த ஞாயிற்றின் மூலமாய் பார்க்கிற ஜனங்கள், இதை கேட்கிறவர்கள், சபையில் கேட்கிறவர்கள், தெரு பிரசங்கம், ட்ராக்ஸ் கொடுக்கிறது, மீட்டிங் எல்லாவற்றிலும் நம்ம கேட்குறோம். ஆகையிலும் இந்த பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கும்பொழுது அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஜீவனுள்ள தேவன் ஒருவரையும் விடுவிக்கிறார். வாழ்நாளை இந்த பூமியிலே சுதந்திரிக்கும்படி கூட்டி கொடுக்கிறார். நித்தமும் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தேவைகளை சந்திக்கிறார், பலத்தால் இடை கட்டுகிறார். இந்த பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தில் ஒரு வார்த்தை வரும்பொழுது அது பலனாய் மாறுகிறது. அது நிமித்தம் பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. பர்வதங்கள் அவருக்கு முன்பாக நடுங்கும். பர்வதம் என்று சொல்லும்போது மலையே நடுங்கும் என்றார். மனிதன் தெய்வத்துக்கு முன்பாக நாம் பயப்பட்டு நடுங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் புஸ்தகம் 6:5 எஜமான்களே பயத்துடனே நடுக்கத்துடனே கீழ்ப்படி. ஒரு வேலை ஸ்தலத்திலே இல்லை, ஒரு சபையிலே, மற்ற இடங்களில் நம்ம வரும்போது எஜமான்களுக்கு, மனிதருக்கு, நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாம் எப்படி நடுங்கி கீழ்ப்படுகிறோமோ, ஜீவனுள்ள தேவனுக்கு பயந்து நடுங்கி நாம் கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். அந்த கீழ்ப்படிதல் நம்மை மேல்படியாகி மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தையை கேட்பதினால். அவர் ஜீவனுள்ள தேவன், உலகத்தின் ராஜா, பாபிலோன் தேசத்தின் சக்கரவர்த்தி சொல்லுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று வார்த்தையை கொடுக்கிறார், சொல்லுகிறார். அதேபடி ஜனங்களும் அந்த பாபிலோன் இந்த உலகத்தை அரசாளும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அன்று நடந்து போல இந்த காலகட்டத்திலும் ஜனங்கள் நாம் கீழ்ப்படிவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வசனத்துக்கு நடுங்கிறவனை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஐயோ, என் வார்த்தைக்கு நடுங்கும் பொழுது பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிற்கு நோக்கி பார்த்து தம் தூதர்களை கொண்டு, தன் வார்த்தையை கொண்டு, தன் ஆவியை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக வசனத்துக்கு நடுங்கிறவர்களே ஒரு வார்த்தையை கேட்கணும். இந்த டிவி ஏதோ நிகழ்ச்சி என்று நாம் தள்ளிவிடாதபடி இதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாக்கும் சரீரத்துக்கும் பலனாய் இது திகழ்கிறது.
தானியேல் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்று எச்சரிக்கிறார் ஒரு ராஜா. அதே போல் பூலோகத்தார் அன்று நாட்களிலே அவர் அரசாட்சி செய்த நாட்களில் நடுங்கி பயந்து திகைத்தார். இந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தை பிரசித்தப்படுகிறது. பரிசுத்தவான்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, சபை மூலமாக, கூட்டங்கள், டிவி இப்படி நிகழ்ச்சி மூலமாக அந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதுக்கு நடுங்க வேண்டும். பயம் என்பது மனிதனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நான் எப்படி இருப்போம் என்பது அல்ல. கர்த்தரை பயத்துடன் செய்து நடுக்கத்துடனே அவர் சமூகத்திலே அவர் நாம் களி கூற வேண்டும் என்பது வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த நாளாகம் பார்த்தார், பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக ஏன் இவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும்? மாம்சமான யாவருக்கும் இவர் தேவனாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் இவர் சமயமாய் வந்த அதிசயங்கள், அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அநேக சாட்சிகளை கேட்கிறோம், அநேக அற்புதங்களை காண்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி கூப்பிடுறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆக அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். பர்வதங்களே அவருக்கு நடுங்கிறது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுது என்றால் நாமும் கீழ்ப்படிந்து நடப்போம். எஜமானுங்களுக்கு வேலை ஸ்தலத்திலும் நாம் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எப்படி பயப்படுகிறோம், எப்படி நடுங்கி கீழ்ப்படுகிறோமோ தேவனுடைய வார்த்தைக்கும், தேவனுடைய வசனத்துக்கும், தெய்வ சமூகத்துக்கும், தெய்வ பரிசுத்தவான்களுக்கும் நாம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்து வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பயத்தோடு நடக்கிறோம். அதற்கு பலனும் சத்துவத்துவம் சம்பாதிக்க பலனையும் தடுகிறவர் தான் இந்த ஜீவனுள்ள தேவன். இந்த நாடி, இந்த நரம்பு, இந்த எலும்பு, இந்த திசை, இந்த சதை, இந்த ஊன், இந்த கணுக்கு, இந்த அவயங்கள் எல்லாவற்றும் அவருக்கு பயப்படும் போது, ஒரு வசனத்துக்கு நடுங்கும் பொழுது அதை பலப்படுத்தி சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நம்மை நடத்துகிறார். அவர் என்றும் ஜீவிக்கிறவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற மனுஷ அவதாரத்தில் வந்த மனுஷகுமாரனை ஆகிய இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் வார்த்தையை கேளுங்கள், வசனத்துக்கு நடுங்குங்கள், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உன் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த டாய்டியில் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிற ஜனங்கள், இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையத்தக்க ஆண்டவர் பலத்த கிரியைகளை கடைசி நாட்கள் செய்து கொண்டு செய்கிறார். காலம் கொடிதாய் போகிறது. உலகத்தின் அசம்பாவிதங்களை நாம் பார்க்கும்போது, நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? காரணம், அவர் வாயிலிருந்து திருவுளம் பற்றின ஜோதிகள் பிதாவிடத்தில் இருக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. மகிமை அவருக்கே உண்டாவதாக, கிருபை அவருக்கே உண்டாவதாக. எல்லாவற்றையும் காண்கிறவரும், அனைத்தையும் சிருஷ்டித்தவரும், அனைத்தையும் உண்டாக்கினவரும், உருவாக்கினவரும், சிருஷ்டி கர்த்தருடைய நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களை யாவரையும் பிதா, குமாரர், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் இல்லங்களிலும், நீங்கள் போக்கிலும் வரத்திலும் இது உங்களுக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய், பலனாய், தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிற நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்கள் இந்த வார்த்தை மூலம் பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டால் அதை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்துங்கள். அது நிமித்தம் யாவரும் சேர்ந்து தேவனை ஒருமித்து மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.